விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்கும்? விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காருன்னா சூரிய பகவான். அதனால வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் சூரியன் இல்லையா, என்ன விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சண்டை போடுறது, அப்பா மகனுக்கும் உள்ள தொடர்புகள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ அப்பா கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க. அவங்க ஏதாவது வாக்குவாதங்கள் வந்தாலும் சரி சரி சொல்லி பொறுமையாக நீங்க கையை கடைபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவரே வந்து உணர்வார் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்ற விஷயத்த. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொதுவா குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச பஞ்சமஸ்தானத்துல இருக்கு இல்லையா இந்த ராகு, அதனால நிச்சயமாக அவங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் படுத்தும் தான். என்ன மாதிரி எல்லாம் படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இந்த வயிறு உபாதைகள் சம்பந்தப்பட்டது, சைனஸ், இது 2 தான் இப்ப வரும். அதனால வந்து என்ன பண்ணணும்னா அந்த சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த ரேஸ் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது சொல்ல கவர்ல உள்ள இருக்கிறது அதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் இயற்கை உணவுகளாக ஒரு கடல மிட்டாய் வாங்கி தர்றது, எள் உருண்டை சாப்பிட்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டோன்னா ஹெல்த்துக்கும் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த பல் சொத்தை இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அனுபவிப்பாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்துல உத்தியோகஸ்தர்களுக்கு, அலுவலக பணியாளர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கெடுபடியாக தான் இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தங்களாக இருந்தால் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். என்னடா அது முடிச்சாருமேன்ற ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். இருப்பினும் அதை அழகாக முடிச்சு காட்டிடுவாங்க. குறிப்பா இந்த பொது பலன்கள் சொன்னீங்க. இப்ப விருச்சிக ராசியில தை மாத பலன்ல வந்து இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? இளைஞர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்சா அவங்களுக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க முயற்சி பண்ணலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இல்லையா, குரூப் 1 அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஐஏஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம், குரூப் 1 அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஐஆர்எஸ் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கு இல்லையா, என்னென்ன இருக்கோ அப்ளை பண்ணுறதுலாம் அப்ளை பண்ணலாம். நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு. இந்த விருச்சிக ராசி நேயர்கள்ல பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச சுக்கிரனோட நிலை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கனால பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. வீட்டுல வந்து அது குறிப்பாக இந்த குடும்ப தலைவிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மரியாதை வீட்டுல கிடைக்கும். அவங்களுடைய சொல்லுக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பேச்சுக்கு வந்து மறு பேச்சு இல்லைன்ற அளவிற்கு அழகாவே இருக்குங்க.